என்று சொல்லி அல்லாஹ் நாம் எல்லோரையும் ஏற்றுக்கொள்வாராக என்று கண்ணியத்திற்குரியவர்களே, 1500வது மீலாது விழா. யாருக்குமே இப்படி ஒரு நசீப் உலகத்தில் வாய்க்கப்பட்டது. 1500 ஆண்டு காலம் உலகத்தில் உதித்த நாளிலிருந்து இன்று வரைக்கும் நீங்கா நினைவில் இருக்கும் ஒரு தலைவர் என்பது பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே சாரும் என்பதை வரலாறு நிதர்சனமாக காட்டுகிறது. அதன் அடிப்படையில் தான் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 1500வது மீலாவது விழா. அதில் அல்லாஹ் நமக்கு பெரிய அருள் புரிந்திருக்கிறான். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் அழகிய வரலாறை பேசுவது போல் கேட்பது போல் அல்லாஹ் வாழ்க்கையில் கடைபிடிக்க நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக என்ற துஆ செய்து தொடங்குகிறேன். நாயகத்தை பேசுவதாலும் கேட்பதாலும் நாயகத்திற்கு புகழ் சேர்கிறதா என்றால் நாயகத்தால் நாம் புகழ் சேர்த்து கொள்கிறோம் என்பதுதான் உண்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் உலகில் இனம் தெரிய விரும்புகிறார்களோ, தங்கள் முகவரி தெரிய விரும்புகிறார்களோ, நபிகள் நாயகத்தை அணுகிவிட்டால் முகவரி கிடைத்துவிடும். நான் இரு தரப்பையும் சொல்லுகிறேன். நாயகத்தை நேசிப்பவர்களும் புகழ்பவர்களும், நாயகத்தை வரிப்பவர்களும் விமர்சிப்பவர்களும், யாராக இருந்தாலும் உலகத்தில் தான் என்று தெரிய வேண்டும் என்ற ஆசை இருந்தால் நாயகத்தை அணுகினால் போதும். அதனால்தான் புகழ்பவர்கள் எல்லாம் புகழ்ந்து கொண்டே இருக்க அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நிகழ்ச்சி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை திட்டுவதற்கு தொட்டவன் எல்லாம் உலகத்தில் அவனுக்கும் ஒரு வரலாறு உண்டு. அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருள் என்று அல்லாஹ் சொல்லுவான் அல்லவா, நல்லோர்களுக்கும் மட்டுமல்ல அவர்களை வெறுப்பவர்களுக்கும் அவர்கள் அருள்தான். நீ வெறுத்தாலும் விரும்பினாலும் உன் தலைவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, அழகான தலைப்பு அண்ணல் நபியின் அழகிய வரலாறு. வாழ்க்கை எல்லோருக்கும் சொந்தம், எல்லோருமே வாழ்றோம். வரலாறு சிலருக்கு மட்டும் தான் சொந்தம், சிலர் மட்டும் தான் வரலாறு படிக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக வரலாறு அழகான முறையில் ஆகுவது சிலருக்குத்தான், குறிப்பாக நபிமார்களுக்கு மட்டும் தான், வலிமார்களுக்கு மட்டும் தான். வரலாறு இங்கே நிறைய பேருக்கு இருக்கு. உலகத்திலே வாழ்ந்து மறைந்த பலருக்கும் வரலாறு உண்டு. ஆனால் வரலாறு முழுக்க அழகானதா என்றால் அழகிய வரலாறு என்று அவர்களே சொல்ல முடியாத அளவிற்கு சில பக்கங்கள் அப்படி இப்படி இருக்கும். ஆனால் தூய வரலாறுக்கு சொந்தக்காரர் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தவிர வேறு யாரும் இல்லை. எனவே வாழ்க்கை எல்லோருக்கும் பொதுவானது, வரலாறு சிலருக்கு மட்டும்தான். அதிலும் குறிப்பாக அழகிய வரலாறுக்கு சொந்தக்காரர்கள் நபிமார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலும் சிறந்த அழகிய வரலாறுக்கு சொந்தக்காரர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், குர்ஆன் முந்தைய நபிமார்களின் வரலாறுகளை எல்லாம் பேசுகிறது. நபிமார்கள் மட்டுமல்ல, முந்தைய சமூகத்தின் வரலாறுகளை எல்லாம் பேசுகிறது. குர்ஆனிலே ஒரு சில பகுதிகள் வரலாறுகளுக்கு மட்டுமே அல்லாஹ் வைத்திருக்கிறான். அது நிறைய வரலாறு சொல்லும். அப்படி இருக்க குர்ஆன் யாரை அழகிய வரலாறு என்று குறிப்பிடுகிறது? அல்லாஹுவே, வாழ்க்கையை தீர்மானித்த ரப்பே யாருடைய வரலாறை அழகிய வரலாறு என்று சொல்லுகிறான் தெரியுமா? உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், அண்ணல் யூசுப் அலைஹிஸ்ஸலாமின் வரலாறைத்தான் குர்ஆன் ஹஸனுல் கஸஸ் என்று சொல்லுகிறது, அழகிய வரலாறு. நாம் இது சம்பந்தமாக ஆய்வு செய்தால், ஏன் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு மட்டும் அழகான வரலாறுன்னு அல்லாஹ் சொல்லணும் அப்படின்னா, அறிஞர் பெருமக்கள் விளக்கம் தருகிறார்கள். நபிமார்களிலேயே மிக சிரமத்தை அனுபவித்தவர்கள் நபிகள் நாயகம் ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் சிரமப்பட்டதற்காகவா அவர்களுக்கு அழகிய வரலாறு என்றால், ஹுஸ்னுல் மஆல், பெரியோர்கள் எழுதுகிறார்கள், ஹுஸ்னுல் மஆல், சிரமத்திற்கெல்லாம் திரும்ப ஒரு மிகப்பெரிய அருளை அவர்கள் சந்தித்து விட்டார்கள். என்னென்ன சிரமம் எல்லாம் பார்த்தாங்க? சின்ன வயசுல இருந்து கஷ்டம்தான். தன் சொந்த சகோதரர்களால்
பொறாமைப்படப்பட்டு அதன் தீங்குக்கு ஆளானார்கள். தூக்கி எறியப்பட்டு விற்கப்பட்டு இப்படியே பல சிரமங்களை கண்ட ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கடைசியிலே அரண்மனையில் ஒரு பெண்ணின் சூழ்ச்சிக்கு ஆளானார்கள். பின்னால் சிறைவாசம் கொஞ்ச நாள் கண்டார்கள். இவ்வளவு கஷ்டத்திற்கு பிறகு ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமிற்கு அல்லாஹ் மிஸ்ரின் ஆளுநராக ஆளுமையை தந்து விட்டான். எனவே சிரமங்கள் பலதும் கண்டாலும் பின்னால் மிக அழகான வாழ்க்கையை திரும்ப பெற்றவர் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்பதால் அல்லாஹ் நபி ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமின் வரலாறை அழகிய வரலாறு என்று சொல்லுகிறான் என்று சொல்லுவார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையும் தாண்டிய அழகிய வரலாறுக்கு சொந்தக்காரர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரமம் கண்டார்கள். சிரமத்திற்கு பின்னால் அதைவிட மிக அற்புதமான வாழ்க்கையை கண்டிருக்கிறார்கள். நாம் கற்பனையில் நினச்சி பார்ப்போம், எந்த நபிக்கும் இப்படி அவர்களை நினைத்த சமூகம் உண்டா என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை போல அந்த நபியை நினைவில் வைத்தவர்கள் என்பது யாருக்கும் இருக்காது என்பதுதான் உண்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே இது சொந்தம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாமின் வரலாறை அழகிய வரலாறு என்று சொன்னான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிற்கு என்ன வார்த்தை சொன்னான் தெரியுமா? லஅம்ருக ஃபீ சக்ரத்திஹிம் யஅமஹூன். ஒரு இடத்துல லூத் அலைஹிஸ்ஸலாமின் மக்களை பற்றி பேச வேண்டும், அவர்களுடைய தண்டனை குறித்து பேச வேண்டும். அல்லாஹ் இங்கே சொல்ல வருகிற செய்தி லஅம்ருக ஃபீ சக்ரத்திஹிம் யஅமஹூன். உங்கள் வாழ்க்கையின் மீது சத்தியமாக அவங்க அகக்கூடர்களாக வழிமாறியவர்களாக இருந்தார்கள் அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் யார் வாழ்க்கையிலேயாவது சத்தியம் பண்ணுறானா, அல்லாஹ் யாருடைய வாழ்க்கையின் மீது சத்தியம் பண்ணுறானோ அது எவ்வளோ புனிதமாக இருக்கும். ஒரு வரலாற்று பேரறிஞர் அவர் சொல்லுகிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தவிர யாருக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு பெற்றதில்லை. ரமலான் அப்துல் மொய்ஸ் என்று பெயர். நீங்கள் யூடியூப்பில் கூகுளில் தேடினால் கிடைக்கும் அவருடைய வீடியோ. இதை பேசுகிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மட்டும்தான் அவர்கள் பிறந்த இடம், அவர்கள் பிறந்த காலம், அவர்கள் வாழும் பருவம், இவைகளின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். பிறந்த ஊரின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். லா உக்ஸிமு பிஹாதல் பலது வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த ஊரின் மீது, பிறந்த ஊரின் மீது சத்தியம் செய்கிறார். உங்கள் வயதின் மீது, உங்கள் வாழ்க்கையின் மீது சத்தியம். லஅம்ருக ஃபீ சக்ரத்திஹிம் யஅமஹூன். அல்லாஹ் யாருக்குமே இந்த வார்த்தையை சொன்னதில்லை. உங்கள் வாழ்க்கையின் மீது சத்தியம். பொதுவாகவே சத்தியத்தை எதுக்கு சொல்லுவோம்? நாம் சொல்ல வர கருத்தை இன்னொருத்தர் நம்பணும். ஆனால் அல்லாஹ்வுடைய சத்தியத்தை பொறுத்த வரைக்கும் அவன் சத்தியம் செய்யும் பொருளின் அருமையை நாம் உணரணும். அல்லாஹ் சூரியன் மீது சத்தியம் செய்கிறான், சந்திரன் மீது சத்தியம் செய்கிறான், பல நூறு சத்தியங்கள் குர்ஆனில் வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையின் மீது சத்தியம் செய்கிறான் என்றால் தூய வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் என்கிறார்கள். நாயகத்திற்கு மட்டும்தான் வாழ்ந்த காலம், பிறந்த இடம், பிறந்த பூமி, பிறந்த காலங்கள் அத்தனையின் மீதும் சத்தியம் செய்கிறார். எனவே எல்லாவற்றையும் தாண்டி ஹுமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உயர்ந்த இடம். கண்ணியத்திற்குரியவர்களே, பொதுவாகவே வரலாறுலாம் எல்லாருக்குமே எழுதிட முடியாது. எல்லாருமே வரலாறையும் சொல்கிற அளவுக்கு நம்மள்ட்ட அப்படி ஒன்றும் இல்லை. அப்படியே எழுதப்பட்ட வரலாறுகள் எல்லாமே அவங்களுடைய புரட்சிகள் நல்லதுகள் தான் இருக்குமே தவிர சொல்லப்படாத சில பகுதின்னு ஒன்று உண்டு. ஒன்றுமில்லை, ஒரு சொந்த மகன்கிட்ட அத்தா போனதுக்கப்புறம் அவங்க அத்தாவை பற்றி ஏதாவது எழுதிட்டான்னு சொன்னால் என்ன எழுதுவார்? சொந்த தகப்பனை பற்றி, சொந்த தாயை பற்றி எழுதுவதற்காக என்ன வரலாறு இருக்கு? அப்படியெல்லாம் யோசனை பண்ணால் சிலதெல்லாம் சிக்கலாவெல்லாம் வந்து முடியும். ஒரு குழந்தைகளுக்கான சரித்திர புத்தகம், கதை புத்தகம் ஒரு பெண் எழுதியது, அரபு நாட்டில் ஒரு பெண் எழுதியது. அதான் இந்த அம்மா சொல்லுது, ஒரு பையன் அவங்க அத்தா சின்ன வயசுலேயே வஃபாத் ஆயிட்டார், அவங்க அம்மா தான் வளர்த்திட்டு இருக்கிறாங்க.
கொஞ்சம் பொருளாதாரம் இல்லை, ரொம்ப நெளிவடைந்து கிடக்கிறார். அப்போ ஏதாவது செஞ்சாலும் முன்னேற மாதிரி தெரியல. வழியில் ஒரு நாள் பார்க்குறாரு, ஒருத்தர் விசாரிக்கிறார் யதார்த்தமாக, என்னப்பா செய்கிற என்ன ஏதுன்னா விசாரிச்சுப்பா, என்ன செஞ்சாலும் வழங்க மாட்டேதுங்க, ஒன்றும் பொருளாதாரத்தில் ஒன்றும் இல்லைன்னு சொன்னோன்னே அந்த பையன்கிட்ட அந்த ஆள் சொல்லிட்டு போயிட்டாரு, உங்கள் அத்தா செஞ்ச தொழிலே செய்ய, உங்கள் அத்தா செஞ்ச தொழிலையே செய்ய, எல்லாம் பிறக்க செய்வான்னு போயிட்டார். இப்போ இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அத்தா வஃபாத் ஆகிட்டார் இல்லையா, அதனால் என்ன செஞ்சார், தொழில் செஞ்சாருன்னு தெரியல. அவங்க அம்மாட்ட போய் கேட்குறாரு. நல்லா புரிஞ்சுக்கணும், அத்தாவுடைய சொந்த வரலாறு கூட மகனுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு இங்கே வாழ்க்கைகள் நிறைய இருக்கிறது என்பதற்கு உதாரணம். அத்தாவுடைய வரலாறு போய் இவர் கேட்குறார். நாமெல்லாம் சும்மாவாது நீங்கள் அம்மாட்ட போய் அத்தா எப்படி நல்லவரான்னு மட்டும் கேட்டு பாருங்களேன். நல்லவர் தான் அப்படின்னு ஒரு இழுவை வலுவாக போகும். ஏன்னா நல்லவர் தான் சொல்கிறதுல கூட அவர்களால் உறுதியாக சொல்ல முடியாது. யாராவது யாருக்காவது நல்லவங்க சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமா? கட்டிய மனைவி கணவனுக்கோ அல்லது கணவன் மனைவிக்கோ யாருக்கும் கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு இன்றைக்கு சூழல் இருக்க, சொந்த தகப்பனின் வரலாறுகள் கூட தெரியாதவர்கள், சொந்த தகப்பனுக்கு வரலாற்றில் மறைக்க வேண்டிய பகுதிகள் சிலது இருக்கிறது என்கிற அளவுக்கு இருக்கிற போது ரசூலுல்லாஹ்வின் வாழ்க்கை எவ்வளவு தூய்மை. நான் சொல்ல வந்து சரித்திரத்தை முடிக்கிறேன். அவங்க அத்தா என்ன தொழில் செய்தான்னு நாங்கள் அம்மாட்ட கேட்குறப்ப அந்த அம்மா ஒரு இழுவை இழுக்குது. அப்படி அவர் செஞ்சார், சம்பாரிச்சார், கொடுத்தாருப்பா. அதுக்கப்புறம் தான் அவருக்கு டவுட்டே வந்துச்சு, என்னமோ செஞ்சுருக்கார் போல இருக்கு, தெளிவாக சொல்லுங்கள் என்ன செஞ்சார். இல்லை உங்கள் அத்தாவுக்கு 2 ஆயுதம் இருந்துச்சு, ஒன்று சுத்தியில், இன்னொன்று மரக்கட்டை. சுத்தியில் கொண்டு போய் கூட்டியிருக்க வீட்டை உடப்பார். மரக்கட்டையை யாராவது வந்து அடிச்சுட்டு இருக்கிற பொருளை தூக்கிட்டு வந்துடுவார். அப்படித்தான் சம்பாரிச்சு இது வரைக்கும் காலை ஓட்டான்னு சொன்னானே, பெத்த மகனுக்கே குப்புன்னு ஆகி போச்சு. இப்படித்தான் சம்பாதிச்சிருக்காரா மனுஷன். இப்போ இவனுக்கு ஏற்கனவே விரக்திகள் இருக்கான் இல்லையா, சரி நாமளும் அதே வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு கொஞ்சம் அம்மாவுடைய வளர்ப்பு நல்ல வளர்ப்பு போயிருக்கிறான். அதே மாதிரி சுத்தியிலையும் தூக்கிட்டு கட்டையும் தூக்கிட்டு போயிருக்கான். ஒரு வீட்டை உடைச்ச உடனே அங்கே கணவன் மனைவி உறங்குகிறார்கள். உள்ளே போகணுன்னு அவனுக்கு ஒரு தயக்கம். கணவன் மனைவி உறங்குகிற இடத்துல உனக்கென்ன வேலை, இந்த ரகசியத்தை நீ இப்படி உள்வருவது அல்லாவுக்கு பொருத்தமான்னு சொல்லிட்டு பயந்துட்டு வெளியே வந்துடுறார். இன்னொரு வீட்டுக்கு போய் பூட்டை உடைச்சா அதுக்குள்ளே ஒரு கன்னி பெண் படுத்திருக்கிறாள். அங்கேயும் போயிட்டு இதுவும் அல்லா ரசூலுக்கு பொருத்தம் இல்லாத காரியம்னு வந்துடுறார். 3வது ரூமை உடைச்சா அங்கே யாரும் இல்லை, பொருள் மட்டும் இருக்குது. எடுத்துட்டு வெளியே வந்துடுறார். வர்ற வழியில் வாங்க சொல்லிட்டாங்க சுபுவுக்கு. வாங்க சொன்ன உடனே பொருளை எல்லாம் வச்சுட்டு யோசிக்கிறாரு, நாம் ஏன் திருடணும், அல்லாஹ் நமக்கு கொடுக்க வேண்டிய ஜக்காத்துடைய பொருள் இந்தாலிருந்து வர வேண்டியது இருக்கு இல்லையா, அதை மட்டும் எடுத்துகிட்டு பங்கு விரித்து வச்சுட்டு தொழுதுட்டு இருக்கிறாரு. ஊரே ஒன்று கூடிருச்சு. சம்மந்தப்பட்ட வீட்டுக்காரர் வந்துட்டார். என்னப்பா நீ திருடிட்டு வந்து தொழுதுட்டு இருக்கிறேன்னு கேட்ட உடனே அவர் இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டார். இந்த வீட்டுக்காரர் சொன்னாராம், முதல் வீடு என்னது தான், 2வது உடைச்சையில் உள்ளே இருந்தது என் மகன், 3வது உடைச்சையில் அது என் வீடு தான், அதுலேருந்து சொத்து என்னுடைய தான். இப்போ அவருடைய நாணயத்துக்கு கிடைக்கிற பரிசு, நீ அந்த காசையெல்லாம் வச்சுக்க, என் பிள்ளையை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றேன், இந்த வீடெல்லாம் உனக்கு தான் என்று சொல்லுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, நான் சொல்ல வந்த விஷயம், வரலாற்றிலே தன் தகப்பனை பார்க்கிற போது கூட தூய்மை இல்லாத வாழ்க்கை, ஆனால் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்ததை செய்தால் தனது வாழ்க்கை தூய்மை பெறுகிறது. அப்படி யாருக்குமே எதுவுமே உத்தரவாதம் கொடுக்கப்பட முடியாத அளவிற்கு வரலாறுகளை வைத்திருக்கிற நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் வரலாற்றின் எந்த பகுதியையும் நீங்கள் திறக்கலாம், மூடப்பட்டதே இல்லை. குடும்ப வாழ்க்கையா, எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் நடத்தி முடித்து குளித்த வரைக்கும் இங்கே வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மனைவிமார்களிடத்திலே அவர்கள் கொஞ்சி பேசிய வார்த்தைகள் கூட ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன், ஆயிஷா அம்மாவிற்கு அவர்கள் செல்ல பெயர் கொடுத்து அழைத்தார்கள் அல்லவா, அந்த செல்ல பெயர்கள் லிஸ்ட் தனியா இருக்குது. ஆயிஷா அம்மாவை செல்லமாக அழைத்தது வரலாறு உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மட்டும் தான் இப்படி மிக அழகான வரலாறுகள் தொகுக்கப்பட்டிருக்கிறது, வேற யாருக்கும் இல்லை. சில பேருக்கெல்லாம் மனைவி சம்பந்தப்பட்ட வரலாறே வராது, அவ்வளோதான், அங்கதான் முடிஞ்சு. சில பேர் விளையாட்டா சொல்லுது உண்டு, கட்டி வைக்கிற வரைக்கும் காளையாக இருந்திருப்பான், அதுக்கப்புறம் அவ்வளவுதான் முடிஞ்சு.
ஒட்டுமொத்தமாக அவருடைய வாழ்க்கை இனிமேல் அரசாட்சி எல்லாம் அந்த மாட்டேன். சண்டித்தனம் பண்ணவனை எல்லாம் ஒட்டுமொத்தமாக முன்னாடியெல்லாம் பெரியவங்க சொல்லுவாங்க, கால் கட்டு போட்டால் சரியா இருப்பாங்க இல்லையா? கால் கட்டு உண்மையிலேயே அது என்னமோ உண்மைதானே இருக்குது. எங்கேயாவது ஒரு பெண்ணின் சாம்ராஜ்யத்துக்கு கீழே ஆம்பளை கொடுத்துட்டா அவ்வளோதான், யாரை வேணால் சமாளிச்சிடலாம். கல்யாணம் பண்ணி வச்சு மனைவிக்கு கீழே அப்படின்னு வந்துருச்சுன்னா அவர் நல்லா இருவார். நான் நல்லதே தான் சொல்லுவேன். பெண்கள் இருக்கிறாங்க, நிறைந்திருக்கிறார்கள். நல்லதே தான் சொல்லுவார். எப்படிப்பட்ட ஆளையும் சரியாக ஆக்கி அவரை நல்லவராக்கி விட்டுருவாங்க பெண்கள். அப்படி இருக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திருமண வாழ்க்கையில் அவர்கள் நடந்து கொண்ட அந்நியுன்னியத்திற்கெல்லாம் இங்கே வரலாறு உண்டு. நிறைய பேர் அப்படியெல்லாம் பார்க்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் வாழ்ந்தார்கள், வரலாறு படைத்தார்கள் என்பதை தாண்டி பிறரும் வாழ்வதற்கான அழகிய வரலாறை தந்திருக்கலாம். ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறாகலாம். வரலாறு எப்போது அழகாகிறது தெரியுமா? இன்னொருத்தர் அவரை பார்த்து வாழ ஆரம்பிக்கும் போது தான். வேற யாரையும் நம்ம சொல்ல முடியாது. இங்கே நிறைய பேருக்கு வரலாறு உண்டு, ஆனால் அவர்கள் வாய் திறந்து சொல்ல முடியாது, என்ன மாதிரி வாழுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர்கள் வாழ்க்கை பிறர் பின்பற்றத்தக்க அளவுக்கு அவ்வளவு பரிசுத்தமானதெல்லாம் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, முன்னால் பேசிய ஹஜரத் அவர்களும் மைக்கேல் ஹார்ட்டை பற்றி குறிப்பிட்டார்கள். ஒரு உலக புகழ் பெற்ற ஒரு புத்தகம் தி 100. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்பட்டு நிறைய பேர் எழுதியிருக்கிறார்கள். வரலாறுல தி 100 ஒரு தனிப்பெயர் பெற்றது. காரணம் என்னன்னா, 100 தலைவர்களை உலகத்திலே எடுத்து அதில் தொகுத்து முதன்மையாக குமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கொண்டு வருகிறார் மைக்கேல் ஹார்ட். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல எழுதுறாரு. அவர் முன்னாடியே சொல்றாரு, நான் இந்த புத்தகத்தை பதிப்பு செய்ததற்கு பிறகு எனக்கு சொந்த நாட்டிலிருந்தே எதிர்ப்பு வரலாம். என் சொந்த சமூகம் ஒரு கிறிஸ்துவர், என் சொந்த சமூகம் என்னை எதிர்க்கலாம். நான் நிறைய பதில் சொல்ல வேண்டியது இருக்கிறது, சரிதான். ஆனால் நான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் முதலாவதாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற மைக்கேல் ஹார்ட் எதனாலன்னு காரணம் சொல்கிறார். அவர் பாருங்க, அவருடைய லிஸ்ட்டில் 100 பேர் இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேரை சயின்டிஸ்ட்னு சொல்லுவார், சில பேர் ரிலீஜியன் லீடர், சில பேர் பொலிட்டிக்கல் லீடர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் தான் அத்துறையுமாக சொல்லுகிறார். ஒரு சொல்ற அழகான வார்த்தை என்ன தெரியுமா? He was the only man in history who was supremely successful in both the religion and secular level. மதம் மற்றும் மதச்சார்பற்ற இரண்டிலும் சாதித்தவர். மதம் மற்றும் மதச்சார்பற்ற ரெண்டிலுமே அவர் சாதித்தவர். ஒரு இமாலய வெற்றி கண்டவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லுகிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாமை பொறுத்த வரைக்கும் அவர் எழுதுகிறார், ஆனால் அவர் 3வது இடத்திலே. அவர்கள் வெறுமனே ரிலிஜியன் லீடர், அவ்வளவுதான், ஒரு மதத்தின் தலைவர். ஆனால் மதம் சார்ந்தும் மதம் சாராமலும் யார் வேண்டுமானாலும் போய் அணுகலாம் என்கிற அழகிய வரலாறுக்கு சொந்தக்காரர் முஹம்மத் என்று சொல்லுகிற மைக்கேல் ஹார்ட் தொடர்ந்து பேசுகிறார். His influence is still powerful and pervasive. அவருடைய செல்வாக்கு சக்தி வாய்ந்ததும் மிகச்சிறந்ததும் என்று சொல்லுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய செல்வாக்கு முடிஞ்ச மாதிரி இல்லை. வாழ்ந்த காலத்தில் செல்வாக்கு பெற்றுவிட்டு மறைந்ததற்கு பிறகு போனதல்ல. செல்வாக்கு மிப்பவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பது மறுமை வரைக்கும் தொடரும். ஒரு சுவாரஸ்யமான ஒரு வரலாறு உண்டு, உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனாங்க. மேராஜுக்கு போய் பல தகவல்கள் வருகிறது. மேராஜில் சொர்க்கம் நரகம் எல்லாம் பார்த்து அல்லாஹ்வையும் பார்த்து விட்டு வந்தார்கள் அல்லவா. இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் சந்திப்பில் மட்டும் கொஞ்சம் நேரம் ஸ்ட்ரக்காகி தான் வரணும். இது மற்ற நபிமார்களெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக கிடக்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் கொஞ்சம் நேரம் நின்று பேச வேண்டியது இருக்குது. மற்ற நபிமார்கள்லாம் கூட அனுப்பிச்சிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் 5 கை போட்டாங்க இல்லையா, என்ன கொடுத்தாரு அல்லாஹ்? 50 நேரம் தொழுக. இல்லை செய்ய மாட்டானுங்க, நான் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி 5 குறைச்சாங்க இல்லையா. சமயத்தில் நம்மலாம் நினைக்கிறது உண்டு, இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். சரிதான், மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மாதிரி 5 செய்ய மாட்டானுக்கு போங்கன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லை, எனக்கு வெக்கமாக இருக்கு நாங்கள் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்புறம் அல்லாஹ் சொன்னான், மாற்றம் வேண்டுமானால் தொழுகையில் இருக்கலாம், ஆனால் நான் எவ்வளவு கூலின்னு சொன்னனோ அதில் குறைக்கல 50ன்னு சொல்லிடலாம்.
மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் கொஞ்சம் நின்று பேசுகிற மாதிரியான ஆள். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்போது அழுகிறாங்க, சப்தமாக அழுகிறாங்க. வேறு சில ரிவாயத்தில் வருது ரொம்ப ஓன்னு அழுகிறாங்க. ஸல்லல்லாஹு கேட்குறாங்க, யார் அழுகிறது? மூசா தான். என்னவா? அல்லாட்ட அழுகிறார். யா அல்லாஹ், என்னை விட சின்ன பையன், 4000 ஆண்டுகள் வித்தியாசம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னை விட சின்ன பையன், எனக்கு பின்னால் வந்தவர், அவருடைய சமூகம் நிறைய இருக்குது, அவருடைய சமூகத்தில் அவரை பின்பற்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு மட்டும் இப்படி கம்மியாக இருக்கேன்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்டையே அழுதாங்க என்றும் அல்லாஹ் இடத்துல கூப்பிட்டு அழுதாங்கன்னு வருது. மூசா அலைஹிஸ்ஸலாம் நதியை கடக்கும் போது மட்டும் 6 லட்சம் பேர் கூட இருந்தாங்க. பெரிய சமூகம், பனூ இஸ்ரவேலர்கள் பெரிய சமூகம். பிரச்சனை என்னன்னா, அவனுங்க வளர்றதுக்கான எந்த திட்டமும் போடலை. வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், இஸ்ரவேலர்கள் தங்களை நினைத்து பெருமைப்பட்டதால், தங்கள் இனத்தில் எவனும் புதிதாக வரக்கூடாது, தங்கள் இனம் பெரிது என்பதால் அவர்கள் தௌராத்தையும் யாருக்கும் சொல்லவில்லை, தங்கள் நபித்துவத்தினுடைய அந்த தப்லீகையும் யாருக்கும் செய்யவில்லை, நபித்துவத்தினுடைய அழைப்பு பணியும் யாருக்கும் கொடுக்கல. அதனால் அவனுடைய கௌமு குறைஞ்சிருச்சு. அவங்க இனப்பெருமை பிடித்தவர்கள், அதனால் அந்த தீனை பரப்ப விரும்பலைன்னு சொன்னாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்கும் கையில் கொடுத்தாங்க இல்லையா? யூதர்கள் அவர்களுடைய இனப்பெருமையால் பரப்பவில்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை எவ்வளவு பெருந்தன்மையாக ஆக்கி கொடுத்திருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுதார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு 120 வயசு ஹயாத், மௌத்தாகும்போது 120 வயசு. 40 பிரிங்கிறாங்க வரலாற்று ஆசிரியர். ஒரு 40 முதல்ல மிஸ்ரில் இருந்தாங்க. ஒரு ஆளை கொண்டு போட்டு மதியனுக்கு போனாங்க. அதாவது யதார்த்தமாக தெரியாமல் ஒரு கொலை நடந்து விட்டது. மதியனுக்கு போனாங்க. மதியனில் 40 வருஷம். திரும்ப வந்து பனூ இஸ்ரவேலர்களை ஃபிரௌன்கிட்டருந்து காப்பாற்றி திரும்ப மிஸ்ருக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு 40 வருஷம், மொத்தம் 120 வயசு வரைக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தாங்க. கண்ணியத்திற்குரியவர்களை, இந்த உம்மத்துக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? ஷார்ட் பீரியடில் பெரிய பரக்கத்துக்களை அல்லாஹ் தந்துடுவான். லைலத்துல் கத்ர் அப்படித்தானே, 1000 மாதம் நின்று வணங்கினார்கள்னு கேள்விப்பட்டோம். நமக்கெல்லாம் எங்கேன்னு கேட்டால் அல்லாஹ் 1000 மாதத்துக்கு ஒரு நாள் இரவு தந்தான் இல்லையா? நாம் குறைஞ்ச வாழ்க்கையை பெற்று வந்தவர்கள், ஆனால் நிறைந்த சேவை செய்வதற்கு அல்லாஹ் அருள் புரிந்திருக்கிறார். ஷாஃபி இமாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்ச வயசு தான். பெரும் பெரும் நவவி ரஹ்மஹுல்லா பல நூற்று கித்தாபுகளை எழுதியவர்கள் குறைந்த வயது தான். ஏன், நம்மளுடைய அல்லாமா அபூபக்கர் அஸ்ஸத் கிப்லா அவர்களுடைய வயது கூட வஃபாத்தாகும் போது 59 தான். 20 ஆண்டுகளுக்கு மேல், 28, 22, 23 ஆண்டுகளுக்கு மேலே முதர்ரிஸாக, 18 வருஷம் பாக்கியாத்தில் உஸ்தாதாக நாசிராக, 2.5-3 வருஷம் கேரளாவிலும் மற்ற இடங்களிலும் பணி செய்திருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, 59 வயசில் உஸ்தாதவர் நாட்டிய பணியில் இன்றைக்கு எங்களை போல் ஏராளமேனும் இருக்கு. பொதுவாகவே ஆலிம்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற அருள் பரக்கத் என்னன்னா, ஓதி கொடுத்து உலமாக்களை வெளிப்படுத்துகிற போது அவர்கள் மூலம் அது கிளைகளாக பரவிக்கொண்டே இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட வயதுக்குள் காலத்தை முடிக்கிற அல்லாஹ் அவர்கள் சேவையில் பரக்கத்தை செய்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 ஆண்டு காலம்தான். ஆனால் இன்னமும் விரித்து பார்க்கிற அளவிற்கு இந்த ஃப்ளெக்சிபிள் லைஃப் என்று சொல்லுகிறார்கள் வரலாற்று பேரறிஞர்கள். ஒரு விரிவான வாழ்க்கைக்கு சொந்தக்காரன் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை அல்லாமா ஷபீர் அலி ஹஜ்ரத் கிப்லா அவர்கள் சொல்லுவார்கள், இந்த வேற யாராவது சயின்டிஸ்ட் எல்லாருடைய வாழ்க்கைக்குமே சொல்லியிருந்தா அவர் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தா வேற ஏதாவது சாதிச்சிருப்பான்னு சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் மட்டும்தான் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தால் என்று சொல்லாத அளவிற்கு, இருந்த நாளிலே செய்த சேவையை நாம் படித்து முடிக்க முடியாத அளவிற்கு, நம் ஹயாத்து பத்தாத அளவுக்கு செய்து விட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை மட்டும்தான் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தால் என்று சொல்லாத அளவிற்கு இருக்கிறது. அவ்வளவு அற்புதமான சேவைகளை ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு கொஞ்ச நாள் வாழ்க்கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து முடிக்கிறார்கள் என்றால் அல்லாஹ் தந்தார். இப்படி ஒரு பரக்கத்து, இப்படி ஒரு உம்மத்து யாருக்குமே இல்லை. நபிமார்களுடைய சமுதாயம் எல்லாம் அவங்கள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம பின்பற்ற அளவுக்கு பின்பற்றினாங்கன்னா இல்லை. நான் நிறைய முறை சொல்லியிருக்கலாம், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு பேரை சாஹிபு சொன்னாதான்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் என்னென்ன செஞ்சாங்களோ அவங்க வாழ்க்கையில் செஞ்சுட்டு வஃபாத்தாகணும். அதனுடைய அவங்களுடைய லட்சிய பயணமே அதுதான். கண்ணியத்திற்குரிய பயணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும்போது ஒரு மரம் இருந்தது. அந்த இடத்துல குமிஞ்சு போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வழியாக போகும்போது ஒட்டகத்தில் குமியிறாங்க. பின்னாடி இருக்கிறவங்க காரணம் கேட்குறாங்க, ஏன் குனிஞ்சு போகிறீங்க? இல்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும்போது இங்கே ஒரு மரம் இருந்தது, ரசூலுல்லாஹ் குனிஞ்சாங்க, இப்போ மரம் இல்லை இருந்தாலும் நான் குனிகிறேன், இங்கே குனிந்தார்கள் அது சுன்னத்து, இங்கே நான் குனிகிறேன் அந்த சுன்னத்தை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். என்றால் இந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பின்பற்றியது போல் எந்த கௌமு பின்பற்றி இருக்க முடியும்? பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல யார் இப்படி ஒரு உம்மத்தை பெற்றிருக்க முடியும்? அல்லது இப்படி ஒரு உம்மத்து இந்த தலைவரை போல் யார் பெற்றிருக்க முடியும்? கணியத்திற்குள்ள சாதாரணமான நாளும் அல்ல, சாதாரணமான ஆளும் அல்ல இன்றைக்கு நாம் நினைப்பவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்பனைகளை தாண்டிய சாதனைக்கு சொந்தக்காரர்கள். பேசினால் பேசி முடியாது. பல்லாயிரம் தலைப்புகளில் பிறந்ததில் இருந்தல்ல, பிறப்பதற்கு முன்பிருந்தே வரலாறுலையே, உலக வரலாறுலையே பிறப்பதற்கு முன்பு வரலாறு எழுதப்பட்டது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். ஹதீஸ்களில் வருகிறது, மிஷ்காத் போன்ற கித்தாபுகளில் நீங்கள் படிக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழாரங்கள் என்று தலைப்பிட்டு எழுதுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்தூபுன் ஃபித் தௌராத் வலா சஹாபுன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து தௌராத்தில் எழுதப்பட்டிருந்தது. அவர்கள் கடைத்தெருவில் நின்று சண்டையிட மாட்டார்கள், கடுகடுத்த முகத்தோடு இருக்க மாட்டார்கள். அது மட்டுமல்ல, அவர்களை கடைபிடிக்கும் நமக்கு வரலாறு ஒன்று நான் பின்னால் சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வோட ஒட்டுறதுக்கெல்லாம் வரலாறு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் கிராஸ் ஆனது, ஒட்டினது எல்லாத்துக்கும் வரலாறு இருக்குது கிதாபுல. சுயூத்தி இமாம் எழுதுகிறார் கசாயிசுல் குப்ரால ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்ததிலிருந்து இறந்த வரைக்கும் வரலாறு இல்லை. நீங்கள் வரலாறுன்னு சொன்னால் ஒரு ஆளை பற்றி வரலாறு எழுதுனா என்ன எப்படி எழுதணும்? அவர் பிறந்தார், எங்கே பிறந்தார், என்ன செய்தார், எங்கே படித்தார், என்ன சாதித்தார், என்ன புரட்சி செய்தார், எப்படி செத்தார் அப்படின்னு தானே வரலாறு எழுதுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நிறைய வரலாற்று நூல்கள் உண்டு. பிறந்ததிலிருந்து இறப்பு வரைக்கும் என்று பார்த்தால் சில கித்தாபுகள் பலதும் அவர்கள் வரலாறு எப்படி பேசுகிறது தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருங்குணங்கள் என்ன, அவர்கள் விலங்கினங்களோடு எப்படி இருந்தார்கள், பறவைகளோடு எப்படி இருந்தார்கள், அவர்கள் மனிதர்களோடு எப்படி இருந்தார்கள், ஜின்களோடு எப்படி இருந்தார்கள், குடும்பத்தில் எப்படி இருந்தார்கள், சமூகத்தில் எப்படி இருந்தார்கள். வரலாற்று நூல்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அனைத்து அங்கங்களும் அலசப்படுகிறது, எல்லாம் பேசப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு. அதனால் தூய வரலாறுக்கு சொந்தக்காரர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, உம்மத்து பின்னால் கடைபிடிக்கத்தக்க சுன்னத்தை கொடுத்து விட்டு போனவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது எந்த உம்மத்துக்குமே இப்படி ஒரு அருள் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் பொறாமைன்னு சொல்லலை, மனம், அதாவது வெகுளியானவங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப வெகுளி, பார்த்த உடனே மனசில் பட்டதை சொல்கிறார் மூசா அலைஹிஸ்ஸலாம். சமயத்தில் கோவம் வந்தால் படக்கில் கை நீட்டிடுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் போயிருக்கிறார். இங்கே கேள்விப்பட்டிருக்கலாம், மலக்கையெல்லாம் அடித்து வச்சிருக்கிறார். நிறைய பேர் சொல்றது உண்டு, உயிர் வாங்க வந்த மலக்காவை ஒரே அல்லாட்டு போய் அவங்க அல்லா இப்படி பண்ணிவிட்டாரு அப்படின்னு வரலாறு வருது இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப வெகுளியான ஆள். சில பேர் வெகுளியாக இருப்பாங்க. ஒருத்தர் பெரிய அறிஞர், இந்த நம்ம மதரசா பிள்ளைகள்லாம் இருந்த தெரியும், சருப்புன்னு ஒரு பண்ணு இருக்குது, சருப்பு இலக்கணம். இது சருப்புல ரொம்ப பெரிய ஆள் ஒரு இப்னுல் ஹாஜ் ரஹ்மத்துல்லாஹ். இப்னுல் ஹாஜ் பெரிய இமாம். இந்த அறிஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்காங்க, தோற்றங்கள்லாம் பெருசாக அழகாக இருக்காங்க. பெர்னாட் ஷா இந்த மாதிரி நிறைய அறிஞர்கள்லாம் பாருங்கள், ஐசக் நியூட்டன்லாம் பாருங்கள், ஒன்றும் பெரிய அழகாலாம் இருக்க மாட்டாங்க. தோற்றமே அப்துல் கலாம் இருக்காங்க, உங்கள் தோற்றம் அவ்வளோவா பெருசாக சொல்கிற அளவுக்கு இருக்காது, ஆனால் அறிவில் பெரிய ஆள். இப்னுல் ஹாஜ் ரஹ்மத்துல்லாஹ் கொஞ்சம் அப்படி இருப்பா. நான் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு கிளவி ஒன்று விறுவிறுன்னு வந்து மேலே கீரையும் பார்த்துச்சா, வர பய பிடிச்ச வா அப்படின்னு கூப்பிட்டு போச்சு. சரி, பெரிய மனுஷன் ஏதோ வேலை சொல்ல மாட்டேங்குன்னு பின்னாடியே போயிருக்காரு. போனால் ஒரு சிலை செய்கிற இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டி இந்த மாதிரி தான்ட்டு போயிடுச்சு. அவருக்கு தலையும் புரியல, வாழும் புரியல. அவர் சிலை செய்கிறத கேட்டிருக்காரு, ஏங்க ரொம்ப நேரமாக நிற்கிறேன், நீங்களும் என்னை பார்த்து செய்றீங்க, நம்ம என்ன சொல்லிச்சு, வந்துச்சு என்னை கூப்பிடிச்சு வாங்கிச்சு நிற்க வச்சு உங்கள்கிட்ட இவரை மாதிரி தான் சொல்லிச்சு, என்ன சொல்லிச்சுன்னு. இல்லை, அந்த அம்மா சைத்தான் மாதிரி ஒரு உருவம் செஞ்சு கொடுன்னு கேட்டுச்சு. அவன் எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். இந்த இரின்னு சொல்லிட்டு உங்களை கூட நிப்பாட்டி இப்படித்தான் இருப்பான்ட்டு போயிருச்சுன்னு அவர் வரலாறு சொல்கிறாருங்க. முஃபீது தாலிபுன்னு ஒரு கிதாப் இருக்குது, இதெல்லாம் இடம் பெறும். அவர்
அவர் சொல்கிறார், இன்னொன்று ஹாஜிக்குள்ள பொம்பளைட்டு அசிங்கப்பட்ட மாதிரி நான் யாருக்கும் பட்டதில்லை. மனுஷன் அவர் வாட்டுக்கு செல்ஃப் விஷயத்தில் செஞ்சுட்டு இருந்தார்ல, பயல அந்த மனுஷனை கூப்பிட்டு வந்து பாவம் அந்த அவங்க மாஹஜில் துளி அஹது ஒருத்தர்கிட்ட இப்படி அசிங்கப்பட்டது, ஒரு பொம்பளை கொஞ்ச நேரத்தில் அசிங்கப்பட்டது. இவன் ஹாஜில் சொல்லுகிறார், கணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய உம்மத்துக்கு பின்னால் அவர்கள் செய்த சேவைகள், அவருடைய உம்மத்தை எந்த அளவுக்கு அவர்கள் உருவாக்கி கொடுத்தார்கள் என்பதை நாம் சிந்திக்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வரைக்கும் இந்த உம்மத்துக்கு பாடுபட்டார். சும்மாலாம் விட்டு போல. கடைசி நேரம் மௌத்துடைய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாலி உம்மத்தி பஅதின்னு கேட்டாங்க. எனக்கு அப்புறம் என் உம்மத்துக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட சொன்னான், நான் அவங்க உம்மத்தை கைவிட மாட்டேன்னு சொல்லுங்க ரசூலுல்லாஹ்ட்ட, நான் உம்மத்தை கைவிட மாட்டேன். இன்னல் ஜன்னத்த மஹ்ரமத்துன் அலல் உலூமி ஹத்தா ததுஃபலஹா உம்மத்துஹு. ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து சொர்க்கம் போகிற வரைக்கும் வேற யாரையும் நான் சொர்க்கம் அனுப்ப மாட்டேன், அது ஹராமுன்ட்டாங்க. ஒரு உம்மத்தை ஒரு மக்களை கைப்பிடிச்சு கடைசி வரைக்கும் கூட்டு போகிற தலைவர் அவங்க சொர்க்கத்தில் கொண்டு போய் விட்டுட்டு போகிறாங்கன்னா யாருக்கு வரும் இந்த அருமை, யாருக்கு வரும் இவ்வளவு அக்கறை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வாக்கு மைக்கேல் ஹார்ட் சொன்ன மாதிரி கடைசி அவருடைய செல்வாக்கு இப்பொழுது வரைக்கும் நிலைத்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வாக்கு கடைசி வரைக்கும் இருக்கும், மறுமை வரைக்கும் நமக்கு அந்த செல்வாக்கினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பேரை நமக்கு வாங்கி கொடுப்பார்கள். அப்படி ஒரு சிறந்த தலைவராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய நிறைய பேர் ஆள் சேர்த்திடுறான், ஆனால் ஆளத் தெரியறதில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தை பற்றி பேசி வந்தேன் அல்லவா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு உம்மத்து மாதிரி வேறு யாருக்கும் இல்லை, நிறைய பேர் இருந்தாங்க. இந்த வில்லியம் மூர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அறிஞர் இருக்கிறார். அவர் சொல்கிறார் ஒரு அற்புதமான செய்தி. உலகத்தின் தலைவிதியை ஆளுமையில் கட்டுப்படுத்தியது முஹம்மதை போல் வேறு யாரும் இல்லை. உலகத்துடைய தலைவிதியை மாற்றி எழுதினான்னு சொல்லுவாங்க இல்லையா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் அந்த வரலாறு சொந்தம். உலகத்தின் தலைவிதியை தீர்மானித்தவர் முஹம்மத் என்று சொல்லுகிறார். அவருக்கு தெரிஞ்ச மாதிரி அவர் புகழ்கிறார். உண்மைதான், உலகத்தின் தலைவிதியை மாற்றியவர். மாவீரன் நெப்போலியன் சொன்னான், என் நூற்றாண்டுக்கு அடுத்த நூற்றாண்டில் பிரிட்டன் இஸ்லாத்தை தலைவிடும். பிரிட்டன் இன்னைக்கு பெரிய அளவில் முஸ்லீம்களினுடைய வசிப்பிடமாக ஆகிவிட்டது. 4 மில்லியன் முஸ்லீம்கள். இந்த உம்மத்து பெருகிக்கொண்டே போகும் என்பதற்கு இதுவெல்லாம் உதாரணம். ஆனால் ஆள் சேர்ந்துடும், சில நேரத்தில் எல்லாம் ஆள் சேர்ந்துடும். ஆனால் ஆள தெரியும் அந்த மக்களை நம்ம கரெக்டாக கைட் பண்ணி ஆகணும், இல்லைன்னா அது வேறு விதமாக கொண்டு போய் விட்டுரும். சில பேர் எல்லாம் இப்போ பாருங்க, இந்த அரசியலில் நிறைய பேர் உள்ளே வர்றது உண்டு இல்லையா, புதுசாக. அது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, யாராவது வந்தாவது ஏதாவது நடக்காதா? இப்போ கூட வர்றப்போ ஒரு போஸ்டர் பார்த்தேன், புதுசாக அரசியலுக்கு பிரவேசிக்கிற ஒரு தலைவரை போட்டிருக்கிறான், எங்கள் கடைசி நம்பிக்கையே, தமிழகத்தின் கடைசி நம்பிக்கையே வச்சு எல்லா பக்கம் ஏமாந்துட்டான். அதனால இவராவது ஏதாவது செய்வாரான்னு சொல்லி கடைசி நம்பிக்கையேன்னு போடுறான். தலைவர்களை எல்லாம் தொண்டர்கள் ஏதாவது செய்ய மாட்டாரா, புரட்சி கிடைக்காதான்னு நம்புவாங்க இல்லையா. ஆனால் தலைவர்கள் கூட்டம் சேர்த்து விடுகிறார்கள், ஆனால் ஆள்வதற்கும் அவர்களை கையாள்வதற்கும் திராணி இல்லை. கூட்டம் சேர்த்த சில கரெக்டாக கொண்டு போகணும். ஒரு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இந்த ஹுது பறவைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, மரங்கொத்தி பறவை. அது ஒரு நாள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போய், உங்களுக்கும் உங்கள் படைகளுக்கும் நான் ஒரு விருந்து வைக்கலான்னு இருக்கேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் மனிதன் அல்லாத சக்திகள் மீது ஆதிக்கம் இருந்திருந்தார் இல்லையா, அல்லாஹ் உங்களுக்கும் உங்கள் படைகளுக்கும் விருந்து வைக்கலான்னு இருக்கேன், கொஞ்சம் வாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் சரின்னு கிளம்பி வந்துட்டாங்க. சொல்லிட்டு போயிருச்சு, இவ்வளோ பெரிய பொறுப்பு ஏற்றுக்கிட்டோமே, என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அந்த ஹுது என்ன செஞ்சிச்சான், மேலே பறந்து வெட்டுக்கிளி இருக்குல்ல, வெட்டுக்கிளிகளெல்லாம் பிடிச்சி கடலில் போட்டுருச்சு. யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் அவங்க படையும் விருந்துக்கு வந்துட்டாங்க. ஒன்றும் தயார் இல்லைன்னு பார்க்கும்போது கூட்டு வந்து கடற்கரை நிப்பாட்டிருச்சு. வந்து சொல்லிச்சான், ஹுது
வயிறார சாப்பிடுங்க. பீஸில் முன்ன பின்ன இருக்கலாம், சால்னா நிறையா இருக்குன்னு கடலை பார்த்து காட்டியிருக்கு. இந்த வெட்டுக்கிளிலாம் பிடிச்சி போடுச்சு இல்லையா, அதான் பீஸில் முன்ன பின்ன இருக்கலாம், ஆனால் சால்னா நிறையா இருக்குது, பறக்கத்தை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிச்சான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிரிச்சுட்டாங்க, இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சிரிச்சுட்டாங்க. அதாவது நான் சொல்ல வருவது, பொறுப்பை ஏற்று விடுகிறார்கள், ஆள்களை சேர்த்து விடுகிறார்கள், ஆளத் தெரிவதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்களை சேர்த்தது மட்டுமல்ல, ஆளுமையில் சிறப்பாக சொர்க்கம் வரைக்கும் கைப்பிடித்து கூட்டு போனார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அவ்வளவு அழகான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாருங்கள், இந்த அற்புத வரலாற்றின் துளிகளை பார்த்து வருவோம். நான் இப்போது பேசியதெல்லாம் வரலாறிலே எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடம் பதித்த விதத்தை தான், அந்த வரலாறை அறிஞர்கள் புகழும் விதத்தை தான். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் வரலாற்றில் அழகான விஷயங்கள் நிறைய உண்டு. நாம் இன்னமும் கூடுதலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அதிக அளவிலே படிக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நான் மைக்கேல் ஹார்ட்டுடைய விஷயத்தை சொன்னேன். ரிலீஜியஸ் அண்ட் செக்யூலர் லெவல், மதம் சார்ந்தும் மதச்சார்பு அற்றும் அவர் நல்லவர். ஒரு மதத்தை சார்ந்தவர் என்றால் ஆன்மீகவாதியாக, ஒரு குழுவின் தலைவராக அவர்கள் சிறந்த வழிகாட்டி, அல்லாஹ்வின் தூதராக அவர்கள் பணிகளை சிறப்பாக செய்தவர். செக்யூலர் லெவல், மதச்சார்பற்ற அவருடைய சொந்த வாழ்க்கையில் தூய்மையான வாழ்வுக்கு சொந்தக்காரர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகள்கிட்ட கூட எவ்வளோ அழகாக இருந்திருக்கிறாங்க தெரியுமா? பொதுவாகவே ஒரு தலைவன் என்றால் இன்னொரு தலைவனை விமர்சனம் வசைபாடியே அவன் பெரிய ஆளாகிறான். ஒரு தலைவர் வந்தாவே அடுத்தவனை வசைபாடி பெரிய ஆளாகிறதே அவங்களுக்கு குழப்பாக இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்த வரைக்கும் திறமைசாலிகளை எல்லாம் கண்டு பாராட்டியிருக்கிறார். நீங்கள் வரலாற்றில் வழிநெடுகளும் விடுங்கள். ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முன்னாடி போனவங்க, ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்தவங்க அத்தனை திறமைசாலிகளையும் புகழ்ந்திருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்திருக்கிறார். கண்ணியத்திற்குள்ள பின்னாடி ஒட்டகத்தில் உட்கார்ந்து வராரு ஷரீத் என்கிற சஹாபி. சில அறிவிப்புகளில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லப்படுகிறது. பின்னாடி உட்கார்ந்து வரவர்கிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, உமையத் இப்னு அபீ ஸலீத் அப்படிங்கிற கவிஞருடைய கவிதை உனக்கு தெரியுமான்னு கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமயங்களில் கவிதைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு ரசிப்பது உண்டு, சில நேரங்களில் பாடி உள்ளார்கள் என்றும் ஹதீஸில் உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவி பாடி இருக்கிறார்கள், கவியை விரும்பியும் கேட்டிருக்கிறார்கள். மௌலூதெல்லாம் ஓதணும் இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி நின்று பாடனா ரொம்ப ராகத்தாக கேட்டு ரசிப்பாங்க. சில பேருக்கு அந்த அருமை முடியாமல் என்னென்னமோ பேசிட்டாங்க. ஆனால் பாடல்களில் கவிகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிப்பது உண்டு. இன்னமின ஷிஅரி லஹிக்மா, கவிதைகளில் ஞானம் உண்டுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வரதெல்லாம் என்னமோ டண்டனக்கான்னு தான் சொல்கிறேன், அது டிக்ஷனரியிலே இல்லை அந்த வார்த்தை. அப்புறம் இன்னைக்கு அக்கா வந்துருக்குங்களா, என்னென்னமோ இருக்குது. அல்லாஹ் அக்பர் என்னன்னு கேட்டால் பாட்டு. இந்த குழந்தைகள்லாம் என்னென்னமோ சொல்லிக்குதுங்க திடீர்னு. நீ நிறைய ஞாபகம் வச்சுருந்த மறந்துருச்சு. அக்கா வந்திருக்கேன்டான்னு ஒரு பாட்டு, டண்டனக்கான ஒரு பாட்டு. இதுக்கெல்லாம் எங்கேயா டிக்ஷனரியில் என்ன அர்த்தம் என்ன கிடைக்காது. முன்னாடி இருந்த பாடல் வரிகள்லாம் பாருங்க, கொஞ்சம் கவலைப்பட்டு அதை பாடினா போயிடும். அந்த பாடல்களில் ஒரு 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 ரணம் இருந்தது, அந்த பாடல்களில் ஒரு வழி இருந்தது, அந்த பாடல்களில் ஒரு உணர்வு இருந்தது, உயிரோட்டம் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோட்டம் உள்ள கவிதைகளை ரசித்திருக்கிறார்கள். இன்னமின ஷிஅரி லஹிக்மா, கவிதைகளில் ஞானம் உண்டு என்று சொல்லுகிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் வருகிற வாலிபர் ஷரீரிடத்தில் சொல்லுகிறார்கள், உமையத் இப்னு அபீ ஸலீத்தினுடைய கவிதையை படி. அவரும் படிக்கிறார், கொஞ்சம் படித்தார், அவ்வளவுதானா? நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் கொஞ்சம் படித்தார், அவ்வளோதான் தெரியுமா? இல்லை தெரியும், மறுபடியும் படித்து கொண்டே வந்தவர் 100 கவிதையை படித்து விட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்ததை பார்த்து ரசித்து விட்டு சொன்னார்களாம், ஆமன ஷிஅருஹு வ கஃபர கல்புஹு, அவன் கவிதையெல்லாம் ஈமான் கொண்டிருக்குது, அவனுடைய உள்ளம் ஈமான் கொள்ளலை, காபிராயிடுச்சுன்னு சொன்னாங்களாம். நான் சொல்ல வருகிற செய்தி, ஒரு வரலாற்றின் தலைவர் தான் தலைவர் என்ற செருக்கோடு இல்லாமல் இன்னவர திறமைசாலிகளை பாராட்டுகிறார் என்றால் இந்த தூய வாழ்வுக்கு பூமான் நபியை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் தான் திறமைசாலிகளை கண்டு ஊக்குவிப்பதும் அவர்களை பாராட்டுவதும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதோ இறந்து போன உமையத்
இப்னு அபீ ஸலத்தின் கவிதைகளை பார்த்து பாராட்டுகிறார்கள். இதேபோல் வேறு ஒரு கவிதை லபீத் என்கிற புலவர் அவர் பாடிய கவியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு பேசுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில அவர்கள் நாவிலிருந்து வந்த எந்த வார்த்தைகளும் விடுபட்டதில்லை. இங்க பாருங்க, பஹ்னு ஒரு வார்த்தை இருக்கு ஹதீஸ்ல. உசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஹஸன் ரலியல்லாஹு சதக்காவுடைய பேரிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதுக்கு இன்னும் விவரமா நான் எவ்வளோ சொல்றதுன்னு தெரியல. அவர் போடு கீழே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த சேங்கிற வார்த்தை தான் பஹ். அதுக்கு அரபியில் எப்படி எழுதுறாங்கன்னா பஹ். அதாவது சதக்காவுடைய பேரிச்சம்பழத்தை மெல்றாங்க, வாயில கை விட்டு எடுத்து தூக்கி எறிஞ்சு சதக்கா நபிமானுடைய குடும்பத்துக்கு ஹராம்னு சொல்ற போது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதுதான். இதுக்கு எப்படி விளக்கம் சொல்றதுன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு வார்த்தையை கூட, இச்சு என்ற வார்த்தையை கூட, சீ என்ற வார்த்தையை கூட அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் வார்த்தைகளை தொடர்ந்து பதிவு செய்கிறவர்கள் எதையுமே விட்டு வைக்கவில்லை. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியதெல்லாம் வந்திருக்கிறது. யாரோ ஒருத்தரை பாராட்டுறாங்க, அதையும் சொல்லியிருக்கிறார்கள். லபீத் என்ற புலவரின் கருத்து அழகாக இருக்கிறது என்று ஒரு கவிதையை பாராட்டுகிறார்கள். தொடர்ந்து சொல்லலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் இன்ன பிறரை பாராட்டுதல் என்பது மிக முக்கியமானது. கண்ணியத்திற்குரியவர்களே, சொந்த வாழ்விலே அவர்கள் நல்லவர்கள், ரொம்ப தூய்மையான நற்குணத்துக்கு சென்றிருக்கிறார். மைக்கேல் ஹார்ட்டை இந்த சமுதாயம் கூட்டி கொண்டாடுகிறார். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதம் மற்றும் மதம் சாராததில் நல்லவர் என்று எழுதியிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ அழகான வாழ்க்கைக்கு சொந்தக்கார் என்று பாருங்கள். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி, நல்ல அம்பு எறிவாங்க. சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அம்பு எறிந்து அவர்கள் ஒரு போரில் பயங்கரமாக சண்டையிட்டு ஒரு ஆளை கொண்டுட்டாங்க. அவன் பேர் அம்ரு. அவன்கிட்ட இருந்த ஒரு வாள் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்ட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அவர் கேட்குறாங்க. சஅத் ரலியல்லாஹு கேட்குறாங்க, யாரை சொல்லா, அவன் தான் செத்து போயிட்டான்ல, அவன் வாழை கொஞ்சம் நான் எடுத்துக்கிட்டுமா அப்படின்னாங்க. இல்லை அவன் செத்துட்டாலும் பொருள் நமக்கு ஹலால் இல்லை, அதனால் வேணாம். திரும்ப போனார். நிறைய வீரர் இல்லையா, அந்த வாள் எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்கவே இல்லை. ஒரு 3-4 தடவை போய் கேட்டிருப்பார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சும்மா தானே இருக்க போகுது அப்படின்னு. இல்லை, அதுக்கு நமக்கு அனுமதி இல்லைன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அப்போ தான் வஹி இறக்கின, எஸ்அலூனக அனில் அன்ஃபால், உங்கள்கிட்ட போரில் கிடைத்த பொருள்களை பற்றி கேட்கிறார்கள், அது அல்லாஹ் ஹலாலாக்குறான்னு சொல்லி வஹி இறக்கிறான். கண்ணியத்திற்குள்ள யோசிக்க வேண்டும். சடலமாகிவிட்ட ஒருவரின் உரிமையில் மற்றவருக்கு உரிமை இல்லை என்று சொல்லுகிற ஒரே தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். எப்படா அந்த அண்ணன் எப்படா போவோம், திண்ண எப்படா காலியாகுன்னு சொல்கிற மாதிரி விஷயங்களில் பார்க்கும்போது பூவானபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ உயர்ந்தவர்கள் தெரியுமா? இந்த பக்கரா சூறாவில் உங்களுக்கு தெரியும், பக்கரா சூறாவில் ஒருத்தன் கொண்டுக்கிட்டான். அதாவது கொலை செய்யப்பட்ட ஆள் பெருத்தான், அவனுக்கு சொந்த பெருத்தா, அவருக்கு மக்க இல்லை, இவனுக்கு அத்தா இல்லை. அவர் எப்படா மண்டையை போடுவார், சொத்தை எடுத்துக்கலான்னு நினச்சிட்டே இருந்தால் அவருக்கு கொஞ்சம் ஆயுசு கெட்டி போல இருக்குது, சீக்கிரமாக போகிற மாதிரி இல்லை. இன்னும் பார்த்தோம் பொறுமையாக இருக்க முடியல. கடைசியில் போனால் ஒரு நாள் பெருத்தாவை அழகாக நல்லா விசாரிக்கிற மாதிரி தலகாயை வச்சு அமுத்துட்டு வந்துட்டான். அதேவாது பண்ணியிருக்க கொள்ளையில் போனது என்ன பண்ணுச்சுன்னு சொன்னால் தூக்கிட்டு வந்து அடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்தான். அவங்க பெருத்தாவோட ஜனாசாவை கூப்பிட்டு வந்து அடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு போட்டு போயிட்டான். காலையில் ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து ஒப்பாரி விட்டான். அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் கதவை திறந்துட்டு வெளியே வரும்போது, அட பாவி பெருத்தாவை கொண்டையாடா அப்படின்னு அழுகிறான். அவனுக்கு ஒன்றுமே புரியல. அடே காலங்காத்தால் முடிச்சு இப்போ தான் வெளியே வேறேன், நான் எப்படா கொன்னேன், பெரிய சர்ச்சையாகி போச்சு. உங்களுக்கு தெரியும், சூரத்துல் பக்கராவில் அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த சடலத்தை வச்சு பெரிய அரசியல் நடக்குது. நீ தான் கொன்னேன்னு இவன் பேச, நான் எப்படா கொன்னேன்னு அவன் பயங்கரமான சண்டை நடக்கும்போது இதுக்கு ஒரே ஆள் மூசா அலைஹிஸ்ஸலாம் தான். மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போய் கேட்கலான்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல கேட்டு சொல்லுகிறார்கள், ஒரு மாட்டை அறுத்து அடிங்க, அந்த சடலை எந்திரிச்சு பேசுன்னு சொல்கிறான் இல்லையா? அப்போது அதாவது ஒரு பொருளை அவர் இறந்து விட்டால் தனக்கு சொந்தம் என்று அபகரிக்கக்கூடிய மனோநிலையில் உள்ளவர்களை காட்டிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செத்து போனது எதிரியாக இருந்தாலும் அவரின் பொருள் மீது நமக்கு ஆதிக்கம் இல்லை என்று சொன்ன அற்புதமான குணத்தை பார்த்து அல்லாஹ் அந்த பொருள்களை ஹலாலாக்குகிறார். எவ்வளவு அழகான வரலாறு!
செத்து போனவன் எதிரி, ஆனால் அவன் பொருள் நமக்கு ஆகுமானதல்ல என்று சொல்லுகிறார்கள் என்றால், இப்படி ஒரு தூய தலைவரை வரலாறுல எங்காவது இனம் காட்ட முடியுமா? தொடர்ந்து சொல்லலாம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணத்தை புகழ்ந்து புகழ்ந்து நிறைய வரலாற்றாசிரியர் பேசுகிறார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இஃப்ரீத்னு ஒரு ஜின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு இருக்கும்போது சேட்டை பண்ணது வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடிச்சு அதை பிடிச்சி கட்டி வைக்கலான்னு நினைக்கிறாங்க. அப்போ ஒரு யோசனை வருது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு துஆ செஞ்சாங்களாம். அல்லாஹும்ம ரப்பி ஃபிர்லி வஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி. குர்ஆன்ல வரக்கூடிய துஆ. அல்லாஹ்வே, ஒரு ஆட்சியை எனக்கு கொடு, எனக்கு அப்புறம் அந்த அதிகாரத்தை யாருக்கும் நீ தரக்கூடாது. ஒரு அதிகாரம் எனக்கு ஒரு அதிகாரம் எனக்கு வேண்டும், எனக்கு அப்புறம் வேற யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு கேட்குறாங்க. அது என்னன்னா, அதனால தான் ஜின்னுகளின் மீது ஆதிக்கம் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தான். ஜின்னுகளின் மீது ஆதிக்கம் செலுத்துவது எனக்கு அப்புறம் வேற யாருக்கும் இருக்கக்கூடாதுன்னு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருக்காங்களே, அதனால இஃப்ரீத்தை விட்டுட்டேன். ஸல்லல்லாஹு சொல்லுகிறார்கள், நேற்றைக்கு இரவு ஒரு ஜின், ஒரு சைத்தான் வந்து என்னிடத்தில் ஆட்டம் காட்டினான். நான் கட்டி பிடித்து அவனை கட்டி போடலாம் என்று நினைத்தேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு விட்டேன். எனக்கு அப்புறம் வேற யாரும் இது செய்யக்கூடாதுன்னு கேட்டால் அவங்க வார்த்தைக்காக மரியாதை கொடுத்தேன். கண்ணியத்திற்குள்ள வாழ்றவங்க சொந்த அத்தா இருக்கும்போது கூட அவங்க அத்தா பேச்சை மதிக்கிறது இல்லை. எப்போ வாழ்ந்து முடித்த தன் சகோதரர் ஒரு நபியின் வார்த்தைக்கு மரியாதை அளிக்கிறார்கள் என்றால் யோசித்து பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜில் போகும்போது அழகான ஒரு மாளிகை ஒன்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, யாருது இது? உமர் ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொன்னாங்களாம். அழகாக பார்த்து ரசிச்சுட்டு வந்துட்டாங்க. வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு சபையில் இருக்கும்போது சொல்கிறாங்க, மேராஜுக்கு போயிருந்தப்போ ஒரு அழகான மாளிகையை பார்த்தேன், யாருதுன்னு கேட்டேன், உமருதுன்னு சொன்னாங்க. உள்ளே போகலான்னு நினச்சேன், உமர் கொஞ்சம் ரோசக்காரரு, ஏதாவது நினச்சிக்குவாருன்னு சொல்லி போகாம விட்டேன்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுகிறாங்க. சூழல நாயகமே, வாங்கி தந்ததே நீங்கள் தான், நீங்கள் போனால் நான் ஏதாவது நினச்சி போனால் அழுதாங்க. நான் சொல்ல வருவது, ஒருவரின் பொருளை அவருடைய அனுமதி இல்லாமல் உபயோகிக்கக்கூடாது. ஒருவரின் வார்த்தையை அவருக்கு மனம் நோகும்படி நடக்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை போல தூய வரலாறுக்கு சொந்தக்காரர்கள் யாரும் இல்லை. நம்ம அத்தாவை விட, நம்முடைய மக்களை விட, அனைத்தையும் விட நேசிக்கிறோம்னு சொன்ன சாதாரணமாக ஒரு அற்புதமான வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கெல்லாம் வாலிபர்களை கையில் பிடிக்க முடியவில்லை. இந்த வாலிப வயசில் செய்யக்கூடிய சேட்டைகள்லாம் நிறைய உண்டு. 40 வரைக்கும் வாலிப பருவம் என்று சொல்லுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 35 வயது வாலிபர் மக்காவின் பிரச்சனைக்கு தீர்ப்பளிக்கிறார். தாமஸ் கார்லைல் பாராட்டி எழுதுகிறார், எப்போது இந்த வேலையை முஹம்மது செய்தார்களோ அப்பொழுதே இந்த உம்மத்தை வழிநடத்த அவர்தான் தகுதிமிக்க தலைவர் என்று உலகத்திற்கு அல்லாஹ் இனங்காட்டி விட்டார் என்று சொல்லுகிறார். மக்காவில் பிரச்சனை, காபா இடிச்சு கட்டணும், கட்டியாச்சு. கடைசியாக ஹஜர்ல சூதை எடுத்து பொருத்தணும். அதுக்கு மக்காவில் நிறைய குடும்பங்கள் இருக்கிறது, எல்லாம் பெரிய ஆளுங்க தான். சர்ச்சையில் என்ன சொல்லிட்டான், எங்களுக்கு ஏதாவது பாதிப்புச்சு, எங்களை உடலைன்னு வச்சுக்கவேன், பெரிய பிரச்சனையாகும். இந்த பள்ளிவாசல் நிர்வாகம் மாதிரி இப்போலாம் பள்ளிவாசல் நிர்வாகத்தை நம்ம அரசியல் கட்சிக்கு நிகராக கொண்டு வராங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் ஒரு பள்ளிவாசலுக்கு நிர்வாகத்துக்கு தேர்ந்தெடுத்தா தோளில் தூக்கிட்டு வராங்க தலைவர். பள்ளிவாசலுக்கு நிர்வாகமும் பொறுப்பேற்றுட்டா பயப்படணும். அப்புறம் அல்லாட்டெல்லாம் பதில் சொல்லணும், அது அல்லாவுடைய பொறுப்பு, அல்லாட்டெல்லாம் பதில் சொல்லணும். அவரு தலைவர் ஜெயிச்சுட்டாருன்னு தோளில் தூக்கிட்டு வராங்க. அல்லாஹ் அக்பர். நிர்வாகமும் பொறுப்பும் என்பது என்னவோ சாதாரணமாக அவர்களுக்கு படுகிறது. அப்படி ஒரு மிகப்பெரிய இக்கட்டில் அந்த பொறுப்பிற்கு வருகிறார்கள். சண்டை நடக்குது. நாளைக்கு எங்களுக்கு மட்டும் எதுவும் பாதகமாக வந்துச்சுன்னா அவ்வளோதான், பார்த்துக்கொண்டு போயிட்டான். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்தாங்க, யார் முதல்ல கேபாக்குள்ளே வர்றாங்களோ அவங்க சொல்கிற தீர்ப்பை ஏற்றுக்கணும். எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. மறைஞ்சிருந்து பார்க்கும்போது தஹஜ்ஜுடைய நேரத்தில் காபத்துல்லாவிற்கு முதல் வந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வயது 35. ஒரு 35 வயதில் என்ன ஆகுமோ என்று மக்காவின் அனைத்து மக்களும் கண்விரித்து பார்க்கும்போது, புருவம் மேலவங்க பார்க்கும்போது அற்புதமாக அந்த விஷயத்தை ஹேண்டில் செய்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எல்லாரும் புடின்னு சொல்லி தன்னுடைய போர்வையை விரித்து எடுத்து வச்சாங்க. எல்லாருக்கும் சந்தோஷமாயிருச்சு. இணையத்திற்கிறவர்களே, நான் முடிவுரைக்கு வருவதற்கு இன்ஷா அல்லாஹ் தயாராகிறேன். பூவோடு சேர்ந்தால் நாரும் மணக்கும் என்று சொல்லுவார்கள் அல்லவா? பூமான் நபியோடு சேர்ந்தால் எல்லாம் மணக்கும்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு சேர்ந்திருந்த அனைத்துக்கும் வரலாறு உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து வரலாற்றில் திருப்புமுனை கண்டவர்கள் இல்லை. தனக்கென ஒரு வரலாறை உண்டு பண்ணியவர்கள் சஹாபாக்கள். சஹாபாக்களுக்கு வரலாறு உண்டு. நீங்கள் நபிகள் நாயகம் வருகைக்கு முன்னால் அபூபக்கரும் உமரும் உஸ்மானும் அலியும் ரலியல்லாஹு அன்ஹும் அபூ ஹுரைரா போன்றவர்கள் எல்லாம், அபூ தர்ருல் கிஃபாரி போன்றவர்கள் எல்லாம் அடையாளம் இல்லாதவர்கள், முகவரி இல்லாதவர்கள். இவர்களுக்கெல்லாம் முகவரி தந்தது பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வோடு ஒட்டியது. நான் ஒற்றை உதாரணத்தை மட்டும் தருகிறேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க தெரியுமா? முஸ்லிமாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு கொண்டிருந்த நட்பின் கால அளவு 3 ஆண்டு தான். 3 ஆண்டு தான். ஹிஜ்ரி 7ல முஸ்லிமாகிறார். 3 வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட இருந்தார். இன்றைக்கு உலக வரலாறில் பூமான் நபியின் ஹதீஸ்களை அதிகம் அறிவித்து 6000க்கும் மேல் ஹதீஸ் அறிவித்த சஹாபாக்களின் பட்டியலில் முதல் தரவரிசையில் இருப்பவர் அபூ ஹுரைரா. யாரு தெரியுமா இந்த அபூ ஹுரைரா? ஒன்றும் செல்வாக்குள்ள பரம்பரையில் வந்தவர்லாம் இல்லை. ஏதாவது யாராவது ரசூலுல்லாஹ் கொடுத்தா ரசூலுல்லாஹ் கொடுக்க மாட்டாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருந்த அளவுக்கு வறுமை கோட்டின் கடைநிலையில் இருந்தவர் அபூ ஹுரைரா. வறுமையின் கடைநிலையில் இருந்தவர் அபூ ஹுரைரா. சொல்லிக் கொள்கிற அளவிற்கு குடும்ப பெருமையும் இல்லை, சொல்லிக் கொள்கிற அளவுக்கு பொருளாதார வனப்பும் இல்லை. அப்படிப்பட்ட அபூ ஹுரைராவை உலகத்திற்கு கல்வியின் அடையாளமாக காட்டினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேற ஒன்றும் இல்லை, அஸ்ஹாபு சுஃபாக்களாக ரசூலுல்லாஹ் கூட இருந்தார், அவ்வளவுதான். அபூ ஹுரைரா படித்தாரா? இல்லை, கூட இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இருந்தார். அவர்கள் தகவல்கள் எல்லாம் உலகத்திற்கு சொன்னார். ரசூலிடத்தில் கேட்டார், கேட்கும் விஷயத்தை பதிவு செய்து கொடுத்தார். அபூ ஹுரைரா நம் உள்ளத்தில் வாழ்கிறார்கள் என்றால் ஒட்டியவர்களுக்கெல்லாம் வரலாறு. ரசூலுல்லாவுக்கு வரலாறு இல்லை, ரசூலுல்லாவோடு ஒட்டியவர்களுக்கெல்லாம் வரலாறு. கண்ணியத்திற்குரியவர்களே, நீண்ட நேரம் பேசி நான் காலத்தை இழுக்க விரும்பவில்லை. நான் முடிவுரைக்கு வருகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, பூவோடு சேர்ந்தால் நாரும் மணக்கும். பூமான் நபியோடு சேர்ந்தவர்கள் எல்லாம் மணந்தார்கள். 28 வயதில் இஸ்லாத்திற்கு வந்த அபூ ஹுரைரா ஒரு நிறைப்பமான வாலிப பருவத்தை கையாண்ட விதம், ஒரு மிகப்பெரிய கல்வி மகானாக, மாமேதியாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவை உருவாக்குகிறார்கள். அதற்கு நிதர்சன வரலாறு இப்பொழுது நான் இன்னொன்று சொல்லட்டுமா? அபூ ஹுரைரா மட்டுமல்ல, அன்றைக்கு தொட்ட வரலாறு இன்றைக்கு வரைக்கும் அப்படித்தான் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடங்கி வைத்த கல்வியின் ஆரம்ப பகுதி அந்த வரலாறு இன்றைக்கு வரைக்கும் நீடிக்கிறது. அப்துர் ரஹ்மான் சமீத் அப்படின்னு ஒரு ஆள் இருக்கிறார். சமீப காலமாக பார்த்தானவர் அப்துர் ரஹ்மான் சமீத். சவுதியில் இருந்தவர், டாக்டருக்கு படித்து டாக்டர். அவர் படித்து முடிச்சுட்டு ஏதாவது பண்ணணும்னு நினச்சி ஆப்பிரிக்க பகுதிகளில் போய் வாழ்ந்தார். அங்கே இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கெல்லாம் சேவை செய்தார். ஒரு டாக்டராக மட்டுமல்ல, ஒரு கல்வி சேவை செய்தார். 11 மில்லியன் பேர் அவர் கையில் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஆப்பிரிக்காவில் 5700 பள்ளிவாசல் கட்டி இருக்கிறார். 15000 எத்தீம்களை தத்தெடுத்து வாழ வைத்திருக்கிறார். 9500 கிணறு வெட்டு கொடுத்திருக்கிறார். 860 மதரசாக்களை நிறுவி இருக்கிறார். 4 யூனிவர்சிட்டி இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெரிய அளவில் சேவை செய்தார் அப்துர் ரஹ்மான் சமீத். குவைத்தில் மன்னரை பொறுப்பேற்கிற போது ஆப்பிரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவரை கூப்பிட்டிருந்தாங்க, அப்துல் அஹத் அம்பாலி. அவர் பேசும்போது சொன்னார், அப்துர் ரஹ்மான் சமீத் தத்தெடுத்த அனாதைகள் ஒருவன் நான் சொன்னார். ஒரு நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சராக வருகிற அளவிற்கு ஒரு அனாதையை உருவாக்குகிறார் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இனந்தெரியாத அபூ ஹுரைராவை எப்படி கல்வி சீமானாக உருவாக்கினார்களோ அதுபோல அவர்கள் தொட்ட அந்த சேவை இன்னமும் தொடர்ந்து உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் நபிகள் நாயகத்தை தவிர வேறு யாருக்கு இருக்க முடியும்? கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரலாற்றிலே அதிகம் பேசப்பட்டவர்களும் அதிகம் விமர்சிக்கப்பட்டவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். பெரியோர்கள் சொல்லுவார்கள், நபிகள் நாயகம் கண்ணாடி போன்றவர், கண்ணாடி மாதிரி. ரசூலுல்லாஹ் கண்ணாடி மாதிரி. கண்ணாடி முன்னாடி போய் நீங்கள் நின்று பார்த்து காரி துப்பனா உங்களை நீங்களா துப்பிக்கிறதா அர்த்தம். அழகை ரசித்தால் உங்களை நீங்கள் ரசித்ததாக அர்த்தம். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை நீங்கள் போய் பார்த்து குறை கண்டுபிடித்தீர்களே ஆனால் நீங்களே உங்களை காரி துப்பிக் கொள்வதற்கு அர்த்தம். விமர்சிப்பவனுக்கெல்லாம் இதுதான். ரசூலுல்லாஹ் என்னைக்கும் எடுக்கிறான், 7 வயசு சிறுமியை கல்யாணம் பண்ணிட்டாரு, வேறு டாபிக் கிடைக்கல, எவனுக்காவது ஏதாவது டைம் பாஸ் ஆகலைன்னா ஏதாவது பண்ணுற, இல்லைன்னா கார்ட்டூன் வரைவான்.
இல்லைன்னா ஏதாவது எழுதுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விமர்சிப்பவர்கள் அவனே காரி தூக்கிக் கொள்கிறான் என்பது உண்மை. அங்கே நின்று நம்மை போல் ரசூலின் அழகை நீங்கள் நேசித்தால் உங்கள் அழகை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்று அர்த்தம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ஷமாயில் திருமீதிலே 56 தலைப்பு எல்லாம் ரசூல்லா கூட ஒட்டினது. ரசூல்லா கூட ஒட்டின மரக்கட்டை, ரசூல்லா போட்ட செருப்பு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூஸ் பண்ண போர்வைகள், இப்படி எல்லாம் ஷமாயில் திருமீதியில் எழுதுறது பூரா பார்த்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபயோகித்த பொருட்கள், ரசூல்லா வாழ்க்கையில் ஒட்டிய பொருட்கள், அதனுடைய சிறப்புகள் அப்படித்தான் எழுதுகிறார்கள். நான் நிறைய விஷயங்கள் உண்டு, இருந்தாலும் சுருக்கமாக சொல்லுகிறேன். யாராவது போட்ட செருப்புக்கு வரலாறு உண்டால் நாம் நினச்சிருக்கோம் எத்தனை செருப்பு போட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செருப்பு பற்றி மட்டும் திருமீதியில் 11 ஹதீஸ் வருது. திருமீதியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய செருப்பை பற்றி 11 ரிவாயத் வருகிறது. இன்னொன்று தெரியுமா, ரசூலுடைய செருப்பு அளவு சொல்கிறாங்க. நம்ம அளவு ஒன்றும் இல்லை, வீட்டுக்காரமாக போட்டு போய் செருப்பு வாங்கிறதுக்கு அளவு தெரியலன்னா அவங்க ஒரு மாதிரி தப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய செருப்பின் சைஸு தெரியும். சஹாபாக்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க தெரியுமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செருப்பு சைஸில் பின்பகுதி மொத்தமும் 1 ஜான் 2 விரல் அளவு, 1 ஜான் 2 விரல் அளவு, பின்பகுதி 7 விரல்கள் அளவு, நடுப்பகுதி 5 விரல்கள் அளவு, முன்பகுதி 6 விரல்கள் அளவு என்று சொல்லுவாங்க. அந்த காலத்தில் சைஸ் போடுறது அப்படித்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய செருப்பிற்கு 11 ஹதீஸுகள் உண்டு. அந்த அளவீடுகளை குறித்ததில் சஹாபாக்களினுடைய பங்கு உண்டு. நான் இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அவர்களுக்கு இருக்கிற சிறப்பு பெயரில் சாஹிபுன் நஅலைன், செருப்பு போட்டவங்க ஒரு பேர் இருக்கு. எல்லாரும் போடுறோம், நாம் போட்டிருக்கோம், செருப்பு போட்டிருக்கோம். உலகத்தில் செருப்பு போடாத ஆளே இல்லை. ரசூலுல்லாவும் செருப்பு போட்டார்கள். ஆனால் வரலாறுலே செருப்பு போட்டவர் என்று சிறப்பு பெயர் உண்டு. காரணம் என்ன தெரியுமா? சூஃபியாக்கள் எழுதுவார்கள், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர் சைனாவில் வந்து அல்லாஹ்வை பார்க்க வருகிற போது ஃபஸலஇன் அலைக்க, உன் செருப்பை கழட்டி விட்டு வா என்று அல்லாஹ் சொன்னான். அரிசுக்கு போகிற அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை வலா தஹலஇன் அலைக்க, உங்கள் செருப்பை கழட்டாமல் வாருங்கள் என்று சொன்னார். சாஹிபுன் நஅலைன், செருப்பு போட்டவர் என்று பெயர். எதனால் தெரியுமா? அரிசில் கூட செருப்போடு போனார் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதுதான் வரலாறு. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்டதற்கும் பார்த்ததற்கும் எல்லாவற்றுக்கும் வரலாறு உண்டு என்கிற போது, கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் என்ற ஒற்றை தலைப்பில் அத்தனையும் வந்து வரும். மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி சொல்லுவார் ரலியல்லாஹு அன்ஹு, எல்லா நபிமார்களையும் சேர்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கலாம். 100ன்னு சொன்னால் 99 அடங்கும். அந்த மாதிரி 100 என்று சொன்னால் 99 வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் எல்லா நபிமாரும் வந்துடுவாங்க. அவங்க என்னெல்லாம் பணி செய்தாங்களோ, என்னெல்லாம் நல்ல குணமோ எல்லா ரசூலுல்லாஹ்க்கு உண்டு. நாம் ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நாம் ஒன்றை நினைவில் வைப்போம். ரூமி ரஹ்மஹுல்லாஹ் 100ஐ உதாரணம் காட்டுகிறார். நான் உங்களுக்கு இந்த நாளிலே ஒன்று உதாரணம் காட்டுகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, 00ன்னு போட்டால் 0வுக்கு மதிப்பு இல்லை. 00வா எத்தனை 0 போட்டாலும் இந்த 0வுக்கு மதிப்பு இல்லை. ஆனால் 0வுக்கு முன்னாடி ஒரே ஒரு இலக்கு 1ன்னு போட்டீங்கன்னா அதுக்கு பிறகு 0 வந்தால் 10, 100, 1000 என்று அதனுடைய மதிப்பு கூடிவிட்டே போகும். 0க்களை எல்லாம் ஹீரோக்கள் ஆக்கியவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 1 என்ற பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு சேர்ந்த 0க்கள் எல்லாம் மதிப்பை கூட்டிக் கொண்டது. அபூ ஹுரைரா மதிப்பை கூட்டிக் கொண்டார்கள், பல்வேறு சஹாபாக்கள் மதிப்பை கூட்டிக் கொண்டார்கள். பூமான் நபியை பேசியும் கேட்டும் 0க்களாகிய நாம் இன்ஷா அல்லாஹ் வரலாற்றில் ஹீரோக்களாக பிரதிபலிப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் அடுத்து வருகிற வரலாற்றின் 11 நாள் நிகழ்வுகளிலும் நீங்கள் கட்டாயம் கலந்து கொள்ளுங்கள். இந்த நாளை மிஸ் பண்ணிடக்கூடாது என்று நினைக்கணும். நபிகள் நாயகத்தின் வரலாறை கேட்க வந்தோம் என்று அல்லாஹ் நாளைக்கு நமக்கு கூலி தருவான் இன்ஷா அல்லாஹ். அதனால் மீதி இருக்கும் வரலாற்று நிகழ்வுகளில் பூமான் நபியை பற்றி அத்தனையும் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். நம் பிள்ளைகளுக்கும் பதியுங்கள். கண்ணியத்திற்குரிய என் பிள்ளையை இப்படி ஆக்கிறேன், அப்படி ஆக்கிறேன், கரெக்டாக்கிறேன், அதாக்கிறேன், இதாக்கிறேன் என்று நினைவு கூறுகிற பலருக்கும் மத்தியில் என் பிள்ளையை பூமான் நபியின் சுன்னத்துக்கு வாரிசாக்குகிறேன் என்று நினையுங்கள். ரசூலுல்லா வாழ்ந்த மாதிரி நீ வாழணும் என்று பிள்ளைகளை உருவாக்குவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் அடுத்த தலைமுறைக்கு நாயகத்தை தந்தவர்களாக நம்மை ஆக்குவானாக. நபிகள் நாயகத்தின் பிரியப்பட்ட மக்களில் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஒன்று சேர்ப்பானாக. இந்த தூய நாளிலே நாயகத்தை பேசியும் கேட்கவும் தௌஃபீக் செய்த அல்லாஹ் அவர்கள் செய்ததையெல்லாம் வாழ்க்கையில் செயல்படுத்தி நபிகள் நாயகத்தின் மிக நெருக்கத்தில் நாளை நமக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அலாவிலே அல்லாஹ் இடம் தருவானாக என்று துஆ செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
சமீபமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி நானும் ஒரு சின்ன கிதாப் எழுதியிருக்கின்றேன். ரசூலுல்லாஹ்வுக்கு 1500 பிறந்தார், 1500 தகவல்களுக்காக ஒரு கிதாப் எழுத துவங்கியிருக்கிறேன். நிறைவு பெறவில்லை, இன்ஷா அல்லாஹ் நிறைவு பெற வேண்டும் என்று கூறிய